இயற்கை விவசாய மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜான்சன், கரூர் மாவட்டம் கல்லடை கிராமத்திலேருந்து. நிறைய பேர்த்துக்கு வந்து கொஞ்சம் டவுட்டு இருந்துச்சு. சார் கூட கேட்டிருந்தார். இப்போது நம்ம வெஞ்சுரி த்ரூ நம்ம எந்த ஒரு கரைசலாக இருக்கட்டும் நமக்கு வயலுக்கு கொடுத்தோம்னாக்கா வந்து ஃபுல்லாக எல்லா வயலுக்கும் போய் சேர்ந்துருதா அப்படிங்கிறது ஒரு டவுட் இருந்துச்சு. ரெண்டாவது பார்த்திங்கனாக்கா வந்து நமக்கு இந்த ஒரு வெஞ்சுரி மூலமாக போடுறதுனால வந்து உடனே வந்து ட்ரம் காலி ஆயிரும், அப்போ வந்து வயல் ஃபுல்லாக போய் சேராது அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து எல்லாருக்குமே வந்து வரக்கூடிய டவுட்டு தான். இப்போ பாருங்கள், இந்த வெஞ்சுரி மூலமாக தான் நான் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து ஒரு 100 லிட்டர் ட்ரம்மில் வந்து ஒரு அரை ஏக்கருக்கு நான் பாசனத்தில் வந்து பைப் மூலமாக வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ட்ரம் ஃபுல்லாக வச்சுருந்தேன். இப்போ பாருங்கள், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 அன் ஹவருக்கு நெருக்கி ஆக போகுது. இந்த அளவுக்கு தான் வந்து காலியாக இருக்குது. அதாவது இன்னும் ஒரு 1/4 ட்ரம் கூட நமக்கு காலி ஆகலை. அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கலாம். நார்மல் வால்வு வச்சோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மைனராக வந்து நம்ம பார்த்து வந்து கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி வால்வு நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சொட்டு நீர் அமைப்பெல்லாம் வந்து அமைச்சு கொடுக்குறாங்க பார்த்திங்களா, அவங்கள்ட்ட போனீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி வால்வு கிடச்சிரும். இதில் பாருங்கள், மார்க் பண்ணியிருக்கு பாருங்கள், 0%, 25, 50, 75, 100% இருக்குது பார்த்திங்களா. இந்த வால்வு வந்து நம்ம எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுறோமோ, அதாவது க்ளோஸ் பண்ண இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே இதில் க்ளோஸ் ஆகிக்கிட்டே கீழே போய்கிட்டு இருக்கும். நமக்கு எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு கிளியராக தெரிஞ்சிடும். இப்போ பார்த்திங்கனாக்கா 50%ல் வச்சுருக்கிறேன். சாரி நண்பர்களே, இப்போதைக்கு வந்து கரண்ட்டு கட் ஆஃப் ஆகிருக்கு. அதனால தான் வந்து மோட்டார் வந்து கிணறுலேருந்து வரக்கூடிய தண்ணீர் வந்து நின்றுச்சு, மோட்டர் ஆஃப் ஆகிடுச்சு. அதனால் ஏர் வாங்கிக்கிட்டு இருக்குது. இப்போ கரண்ட் வந்ததுக்கப்புறம் வந்து திரும்ப ஆட்டோமேட்டிக்காக ஓட ஆரம்பிச்சிரும். ஓகே நண்பர்களே, இப்போதைக்கு கரண்ட் வந்துடுச்சு, திரும்ப மோட்டார் வந்து ஓட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சக்ஸர் க்ரியேட் ஆகிக்கிட்டு இருக்குது. வெஞ்சுரி மூலமாக ட்ரம்லேருந்து நமக்கு கரைசல் எல்லாமே வந்து நல்லபடியாக மிக்ஸ் ஆகி போய்கிட்டு இருக்குது. இப்போ என்னென்னாக்கா இந்த வால்வு வந்து செட் பண்ணுறதுல தான் இருக்குது. நம்ம வந்து எத்தனை பர்சன்டேஜில் வைக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. இதில் வந்து 50க்கு கீழே கொண்டு போனோம்னா ஃபுல்லாக வந்து எவ்வளோ க்ளோஸ் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து ட்ரம் காலி ஆயிரும். அதனால் வந்து ஒரு 50 கொஞ்சம் மைனராக கொஞ்சம் கொஞ்சமாக போகிற மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தோம்னாக்கா நல்லா சூப்பராக வந்து இதில் வந்து மிக்ஸ் ஆகி போய்கிட்டு இருக்கும். இப்போ பார்த்திங்கனாக்கா ஒரு சின்ன சின்ன வயலாக இருக்கிறனால வந்து எனக்கு வந்து ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஒரு 1/4 ட்ரம் கூட வந்து எனக்கு காலி ஆகலை ஃபுல் ட்ரம்மில். அப்படிங்கிறப்ப வந்து எனக்கு சின்ன சின்ன வயல் அப்படிங்கிறப்போ ஒரு 100 லிட்டர் வச்சுருக்கேன் அப்படின்னா ஒரு 3 வயலுக்கு நான் வந்து மடையில் வந்து திறந்து விட்டுருக்கேன் பைப்லைன் மூலமாக. இப்போ அந்த மடையில் போய் பார்ப்போம் எப்படி வந்து நமக்கு கலராக வந்துக்கிட்டு இருக்குதுன்னு வாங்க பார்ப்போம். இது முழுக்க பார்த்திங்கன்னா இது நம்ம வயல் பார்த்திங்கன்னா இயற்கை விவசாயத்தில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எந்த ஒரு செயற்கை உரங்களோ ரசாயன உரங்களோ இல்லாட்டி பூச்சி மருந்தோ எதுவுமே வந்து பயன்படுத்த கிடையாது. முழுக்க இயற்கையிலேயே வந்துக்கிட்டு இருக்கிற பயிர். இன்னும் பல மக்கள் வந்து இப்போது அதிக ஈல்டு வேணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ரசாயன உரத்தை வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அதை வந்து தவிர்த்துட்டு எல்லாருமே வந்து இயற்கை விவசாயத்துக்கு மாறணும் அப்படின்னாக்க வந்து நல்ல ஒரு வாழ்க்கை வந்து மனித வாழ்க்கை மேம்படும் அப்படிங்கிறத வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். எல்லோரும் சொல்லுவாங்க, இயற்கை விவசாயம் பண்ணினாக்க வந்து வளர்ச்சி இருக்காது, இப்போ அதிக ஈல்டு கிடைக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து முழுக்க போய் நம்ம இயற்கை விவசாயத்தை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாரத்துக்கு 10 நாளைக்கு ஒருக்கு வந்து ஏதோ ஒரு இடுபொருட்கள் வந்து நம்ம வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நம்ம எப்படி சாப்பாடு வந்து தினம் சாப்பிட்றோமோ அதே மாதிரி தான் வயல்களுக்கும் தேவையான சத்தான சாப்பாடு வந்து நம்ம வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதில் வந்து நமக்கு வந்து செலவுங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப கம்மி. நான் வந்து இப்போ டோட்டலாக கணக்கு போட்டிருக்கேன். ஒரு 3.5 ஏக்கருக்கு ரசாயன உரங்கள் பயன்படுத்தின வரையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60,000லேருந்து 70,000 அப்படி வந்து செலவாகிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு இயற்கையில் வந்து வெறும் 30,000 கூட வந்து எனக்கு இன்னும் தாண்டலை செலவு. இங்கே பாருங்கள், தண்ணி வந்து எந்த கலரில் இருந்து வந்துக்கிட்டு பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா ஹியூமிக் அமிலம், ஜீவாமிர்தம், ஈயம் கரைசல் 3 வந்து கலந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த பைப்பில் அங்கேயும் ஊற்றிக்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள், இது மாதிரி வந்து சின்ன வயலாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு 20 சென்ட்டு 15 சென்ட் அப்படி இருக்கிறதுனால வந்து நான் வந்து ஒரு அரை ஏக்கருக்கு வந்து 100 லிட்டர்லேருந்து வச்சுருக்கேன்.
நாமளும் இயற்கை விவசாயம் ஒவ்வொருத்தரும் பண்ணி இந்த அளவுக்கு வந்து பயிரை வந்து நம்ம செழிப்பாக கொண்டு வர முடியும். நல்ல ஒரு ஈல்டு பார்த்திங்கனாக்கா வந்து நல்ல ஒரு விளைச்சலை வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அதனால் வந்து தொடர்ந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கணும். இடுபொருள்கள் வந்து நமக்கு வந்து தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு இருக்கணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எல்லாருமே வந்து நம்ம வந்து இயற்கை விவசாயம் பண்ணணும் அப்படின்னாக்க வந்து நம்ம மண் வளம் பாதுகாக்கப்படும், நம்மளோட உடல் ஆரோக்கியமும் மேம்படும் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோ மூலமாக வந்து தெரிவிச்சுக்கிறேன். அதனால் யாருக்கெல்லாம் வந்து இந்த இப்போ நிறைய பேர் வந்து வயலுக்கு வந்து தூக்கிட்டு போய் ஊற்ற முடியாது அப்படிங்கிறதுனால தான் நான் அந்த வெஞ்சுரி சிஸ்டம் வச்சுருந்தேன். அந்த வெஞ்சுரி சிஸ்டத்தை பற்றி வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவும் பாருங்கள், எல்லாருக்கும் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உடனே ட்ரம் காலியாயிரும், எல்லா வயலுக்கும் போகாது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக வந்து கொஞ்சம் டவுட் கிளியராக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.